வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு 75வது குடியரசு தினம். குடியரசு தினம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் நான். குடியரசு தினம்னா இன்னைக்கு 26 ஜனவரி 1950 அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரீப்ளேஸ் பண்ணி நம்மளோட அரசியல் சாசன சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தோம். 26 ஜனவரி 1930 லாகூர் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் இன்றைக்கி இதை தான் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆச்சு. நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் அந்த கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகிடுச்சுன்னா 26 ஜனவரி 1950 நம்மளோட ரிப்பப்ளிக்கை அனௌன்ஸ் பண்ணி நம்ம அரசியல் சாசன சட்டத்தை நம்ம வழிமறித்தோம், நம்ம ஏற்றுக்கிட்டோம். அன்னியோட கவர்னர் ஜெனரலுங்கிறவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ரிசைன் பண்ணுறாரு. ராஜேந்திர பிரசாத் ஸ்பீக்கர் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக இருக்கிறவர் பிரசிடெண்ட் ஆகிறாரு. அன்னிலேருந்து நம்ம குடியரசு தினம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரூல்ஸு படி 1952 முதல்ல லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. அதனால தான் பூர்ண ஸ்வராஜ் அன்னைக்கு நம்ம டிமாண்டு எடுத்தோம். அந்த 1930க்கு முன்னாடியே நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கும் 1930 26 ஜனவரிக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்னா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, காமன்வெல்த்துக்குள்ளே நம்ம மெம்பராக இருப்போம், பிரிட்டனுக்கு அடியில் நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். இப்போது ஆஸ்திரேலியா ரொம்ப நாளைக்கு அது மாதிரி தான் இருந்தது, கனடா அது மாதிரி தான் இருந்தது. ஈவன்னோ உங்களுக்கு கிங் சார்ல்ஸ் தான் மெயின் ஆள். கவர்னர் ஜெனரல் அங்கே இங்கிலாண்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இங்கிலாண்டை கேட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டுது. ஸ்லோவாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த டிஸ்டன்ஸ் தாண்டி இன்றைக்கி ஆஸ்திரேலியா இண்டிபெண்ட் ஆகி வெறும் ஒரு சாவரின் ஹெட்டு மட்டும் குயினும் இப்போ கிங் சார்ல்ஸ் மட்டும் இருக்காது. அதே மாதிரி தான் கனடாலையும் ஆச்சு. நம்மளும் அதுக்கு முன்னாடி இது மாதிரி டொமினியன் ஸ்டேட்டஸுக்கு போய் அதுக்கப்புறமா ரிப்பப்ளிக்காக மாறணும். ரிப்பப்ளிக்காக மாற வேண்டாம், டொமினியன் ஸ்டேட்டஸ்லேயே இருந்து போங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் 26 ஜனவரி 1930 சுதந்திரத்துக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கும் வெள்ளைக்காரனுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் வேண்டாம், நம்மளுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன் உருவாக்குவோம், அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் நம்ம போவோம், நம்மளுக்கும் பிரிட்டனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அப்படிங்கிறத பாஸ் பண்ணிட்டு. அதனால தான் அது பேர் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு பேர். இது லாகூர் செஷனில் 1930 பாஸ் பண்ணிட்டு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசும்போது பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் பேசினது ஞாபகம் எடுத்து வைக்கிறேன். 26 ஜனவரி 1950 அன்றைக்கி நம்ம ஒரு புது ஏரியா உலகக்குள்ளத்துக்குள்ளே வரப்போகிறோம். இது ஒரு கான்ட்ரடிக்ஷனான உலகங்கிறத நம்மளுக்கு சொல்லி காட்டினாது. இன் பாலிட்டிக்ஸ், அரசியலில் நம்ம எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி ஆகிடும். அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ஒன் மேன் ஒன் ஓட்டுங்கிறது அரசியலில் வந்துடும். ஆனால் வாழ்க்கையில் இந்த சோஷியல் லைஃப்பில் ஒன் மேன் ஒன் ஓட்டுங்கிறது வராது, ஒன் மேன் ஒன் வேல்யூங்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் சுற்றி காட்டினார். ஏன்னா இப்போ தான் நம்ம அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் நிறுத்துவோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் 75 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்டில் சதர்ன் மாவட்டங்களில் 2 டம்ளர் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 டம்ளர் சிஸ்டம் தான் தவறு, கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபுள். இது கான்ஸ்டியூஷனலி இன்கரெக்ட். 75 வருஷம் ஆனப்புறம் கூட நம்ம இது மாதிரி 2 டம்ளர் சிஸ்டம், சில பேர் கோவிலுக்குள்ளே போகலாம், சில பேர் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற சிஸ்டம் கம்ப்ளீட்லி தப்பு. ஆனால் 1950 அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்னும் அதை எண்டு பண்ணலைங்கிறத அப்போ சொல்கிறாரு. வெக்கக்கேடு 75 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் நம்ம எண்ட் பண்ணல. டு சச் அம் எக்ஸ்டென்ட்டு ஒரிசாவில் ராம்நாத் கோவிந்துன்னு இருக்கிற நம்ம பிரசிடெண்ட்டை ஒரிசாவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே விடலை. இன்றைக்கி எல்லோரும் சொன்னப்புறம் போனால் போகிறதுன்னு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க அயோத்தியா கோவிலில். ஆனால் பிரசிடெண்ட் அயோத்தியா கோவிலுக்கும் வரல, கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் விடலை. அவங்க பழங்குடியினர். அதே மாதிரி பார்லிமெண்ட்டோட சாவரின் பவர் நம்மளது பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது.
பிரசிடெண்ட்டோட ஆர்டரில் தான் பார்லிமெண்ட்டே கன்வீன் ஆகும். ஆனால் அந்த பிரசிடெண்ட்டையே புது பார்லிமெண்ட் திறக்கிறதுக்கு நம்ம கூப்பிடல, பிரைம் மினிஸ்டர் வச்சு இப்போ எல்லாத்தையும் பண்ணோம். இதை தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு வேணால் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் ஒரு மனுஷனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குங்கிறத நீங்கள் கொடுக்கலன்னு. 75 வருஷம் ரிசர்வேஷன் இருந்து கூட அவங்கள நம்மளால் ஈக்குவலாக நடத்த முடியல. நம்மளை பல இடத்துல பார்க்குறோம். சிட்டிக்குள்ளே இந்த டிஸ்டிங்ஷன்லாம் போயிருந்தால் கூட கிராமத்தில் இந்த டிஸ்டிங்ஷன் போல. தென் மாவட்டத்தில் ஈவன்னோ சில ஏரியாவில் சிவரை கட்டி சில கம்யூனிட்டியை ரோடுக்குள்ளே விடாமல் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஜாதிங்கிற பேரில் பல இடத்துல பல விஷயங்கள் நடக்குது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்லேயே நடக்குதுன்னா நார்த்தில் இதோட பல தூரம் மோசமாக இருக்கும். இது நம்மளுக்கு வெக்கக்கேடு. 75 வருஷத்தில் நம்மளால் இதை நிறுத்த முடியலங்கிறது ரொம்ப வருத்தம். இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு தெரியல. 1949 26 நவம்பர்லேயே அம்பேத்கர் இதை நடக்கும்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. இது மாதிரி வாழ்க்கையை நம்ம எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இது மாதிரி வாழ்க்கையை இதில் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம். அடுத்தது, இந்தியான்னு ஒரு நாடு இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த ரியல் சென்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது. ஆனால் இப்போது இந்த கான்ஸ்டியூஷன் படி இந்தியா தட் இஸ் பாரத்னு ஒரு நாட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதை ஒரு பெரிய டிசிஷனாக சொல்கிறோம். இதுக்கப்புறமா இதை கொண்டாடி இதை பில்டு பண்ண போகிறோம்னு. பட் அன்றைக்கே அவர் கேட்குறாரு, ஆயிரக்கணக்கான ஜாதிகளை மனுஷங்களை நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா எப்படி அவன் ஒரு நாடுன்னு சொல்கிறீங்கிறத கேட்குறாரு. இன்றைக்கும் நம்மளுக்கு இது பதில் கிடையாது. இப்போ இந்த அப்பர் கேஸ்ட்டுங்க, நானும் அப்பர் கேஸ்ட் தான், ஒரு ஆதிக்கம்ங்கிறது எல்லா சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் ஜாஸ்தி இருக்குது. நம்ம ஜாதி இல்லைன்னு நான் சொல்கிறதே ஒரு எனக்குன்னு கொடுத்த ப்ரிவிலேஜே தவிர, நீங்கள் என்றைக்கு லோவஸ்ட் லெவலில் இருக்கிறவன் ஜாதி இல்லைன்னு சொல்கிறானோ அன்றைக்கி தான் நிஜமாகவே ஜாதி இல்லை. இது 75 வருஷம் கழித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலங்கிறது நம்மளோட வருத்தது. அடுத்தது, நம்ம டெமோக்ரஸின்னு நம்ம நிறுத்தி வைக்கணும்னா தென் நம்ம இந்த போராட்டம் ரெவல்யூஷனு நான் புரட்சி பண்ணுறேங்கிறத நிறுத்திட்டு பண்ணுறத டெமோக்ராட்டிக் மீன்ஸால் தான் பண்ணணும். இந்த டெமோக்ராட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸில் தான் போராடணும். ஜெயிக்கணும்னா ஓட்டு மூலமாக தான் ஜெயிக்கணுமே தவிர துப்பாக்கியை வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது சத்தியமாக வேலைக்கே ஆகாது. என்றைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம துப்பாக்கியை தூக்கினோன்னா இட் வில் பிகம் அனார்கி. அதனால் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ், நான் கோஆப்ரேஷன், சத்தியாகிரகாலாம் நிறுத்திடணும். இப்போ நீங்கள் ஆந்திராவில் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தோற்றுட்டோங்கிறதுனால கேடிஆர் என்ன சொல்கிறாருன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாதீங்கிறார் மக்களை. இதே தான் கேஜ்ரிவாலும் பண்ணார். இதெல்லாம் கொண்டு போய் அனார்கியில் விடும். எலெக்ஷன் தோற்றுட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஆப்போசிஷனில் இருங்க, அப்புறம் ஜெயிச்சு வாங்க. இல்லையா சும்மா இருங்க. ஓட்டுக்கு டேக்ஸ் கட்டாதீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாதீங்க. இதெல்லாம் தப்பான பிரச்சாரங்கிறத அவர் சுற்றி காட்டுறாரு. இதுக்கெல்லாம் மேலே அவர் கடைசியாக சொல்கிறது, நம்ம ரொம்ப இந்தியாவில் பக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பக்திங்கிறத ஒரு அளவுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பக்திங்கிற பேரில் ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் நம்ம சரண்டர் பண்ணிட்டோன்னா, ஒரு சிங்கிள் ஆள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோன்னா அதோட எல்லாமே போய்டும்னு. பக்தி ரிலிஜனில் கரெக்டாக இருக்கலாம், கடவுள் வர்ஷிப்பில் பக்தி கரெக்டாக இருக்கலாம். ஆனால் பாலிட்டிக்ஸில் நீங்கள் பக்தியை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தனி மனிதனை ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கிடுவீங்க. அவனை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வச்சுருவீங்க. அவரை டிக்டேட்டர் ஆக்கிடுவீங்கன்னு. ஒரு தனி மனிதரை டிக்டேட்டர் ஆக்காதீங்க பக்திங்கிற பேர்லன்னு அவர் சொன்னார். இது எல்லாமே இன்றைக்கி பொருந்தும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இதெல்லாம் பேசினேன். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், பல பேருக்கு பிடிக்காமல் போகலாம். பட் உண்மை கசக்கும். கசப்பான உண்மையை நம்ம பேசி தான் ஆகணும்.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ட்ரிவாண்ட்ரம்க்கு அப்புறம் எங்கே போடலாங்க. ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன். எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். துபாயில் வந்து 24th பிப்ரவரி ஈவினிங் ஒரு 3:30-4 மணிக்கு மீட்டிங் இருக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களை 24ஆம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.